எல்லாராலையும் எம்ஜிஆர் என்டிஆர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பத்தி நமக்கு தெரியும். என்டிஆர் பத்தி தெரியுமா? எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 5 வருஷத்துல சிஎம் ஆனாரு. ஆனா என்டிஆர் கட்சி தொடங்கி 9 மாசத்திலேயே சிஎம் ஆயிட்டாரு. நந்தமூரி தாரக ராமாராவ் என்டிஆர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இவரை தெலுங்கு சினிமாவோட லெஜெண்ட்னே சொல்லலாம். பலவிதமான கதாபாத்திரங்கள், குறிப்பா ராமர், கிருஷ்ணர் போன்ற கடவுள் கதாபாத்திரங்கள் மூலமா ஆந்திர மக்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்சவர் என்டிஆர். 1970கள்ல ஆந்திர அரசியலோட தன்மை மாற தொடங்குது. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம மாநிலத்தை, குறிப்பா தெலுங்கு மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சு. இந்த சமயத்துலதான் என்டிஆர் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. 1982ல தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. கூடுதல் தகவலா தெலுங்கு தேசம் அப்படிங்கிற பெயரை வைக்கலாம்னு பரிந்துரை செய்ததே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியோட ஸ்லோகனே தெலுங்குவாரி ஆத்ம கௌரவம், அதாவது தெலுங்கு மக்களின் சுயமரியாதை. ஆந்திர மாநிலத்து காங்கிரஸ் தலைவர் அஞ்சையா ஏர்போர்ட்ல காங்கிரஸ் மூத்த தலைவர் ராஜீவ் காந்தியால அவமதிக்கப்பட்டார். இது தெலுங்கு மக்களோட சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஒரு பெரிய விஷயமா முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டார் என் டி ராமராவ். சைத்தன்ய ரதம்னு சொல்லி 75 தொடர் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 3 மாசங்கள்ல 75,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கட்சியை வளர்த்தாரு. இதையெல்லாம் பண்றப்ப அவருக்கு வயசு 70. அரசியல் பிரச்சாரத்துல சினிமால ராமரா இருந்து தர்மத்தை காப்பாத்தினேன், இப்ப அதைத்தான் அரசியல்லையும் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு பேசினாரு. மக்களும் இவர் பேச்ச அப்படியே நம்ப தொடங்கினாங்க. 1983ல எலெக்ஷன் நடந்துச்சு. கட்சி தொடங்கி 9 மாசத்துல 294 தொகுதிகள்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வெற்றி பெற்று பிரம்மாண்டமான முறையில ஆட்சி அமைச்சாரு என் டி ராமராவ். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எல்லாராலையும் எம்ஜிஆர் என்டிஆர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் உயிர்ப்போட தான் இருக்கு. அந்த வரலாறு மாறுமா? பார்க்கலாம்.